வெல்கம் டு Vammu Stories. ஹலோ குட்டீஸ். இன்னைக்கு நாம் ஒரு சின்ன குட்டி ஆடு எப்படி ஒரு பெரிய ஆபத்திலிருந்து தப்பிச்சுதுன்னு இந்த கதையில் பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாமா? ஒரு அழகான பச்சை புல்வெளியில் நிறைய ஆடுகள் மேய்ந்து கொண்டிருந்ததாம். அதில் ஒரு சின்ன குட்டி ஆடு இருந்ததாம். ஆனால் அந்த குட்டி ஆட்டுக்கு கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ஸாம். நான் பெரிய ஆடாக ஆயிட்டேன், எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லைன்னு நினைக்க ஆரம்பிச்சுதான். மாலை இருட்டு கட்டுற நேரம் ஆன உடனே அம்மா ஆடு, குட்டி மாலை ஆகுது, வீட்டுக்கு போகலாமான்னு கூப்பிட்டுதான். ஆனால் குட்டி ஆடு கேட்கவே இல்லையாம். இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வரமான்னு குட்டி ஆடு அம்மா ஆட்டுக்கிட்ட சொல்லிடுச்சான். சூரியன் மறைய ஆரம்பிச்சுதான். நிழல்கள் நீளமாக பரவியதாம். குட்டி ஆடு மெதுவாக திரும்பி பார்த்துச்சான். திரும்பி பார்த்தா யாருமே இல்லையாம். ஐயோ, எல்லோரும் கிளம்பிட்டாங்களா, நான் மட்டும்தான் இருக்கேனான்னு பயப்பட ஆரம்பிச்சுதான். குளிர்காற்று வீச ஆரம்பிச்சுதான். உடனே குட்டி ஆடு பயத்தோட, யாரு அங்கே? அப்போ மரத்துக்கு பின்னாடி இருந்து ஒரு ஓநாய் வந்ததாம். ஓநாய் உடனே சிரிச்சுக்கிட்டே, ஹஹா, இன்னைக்கு எனக்கு நல்ல சாப்பாடு கிடைச்சிருக்கு. இதை கேட்ட ஆட்டுக்குட்டி ரொம்ப பயந்து போயிருதாம். ஆனால் ஆட்டுக்குட்டி பயத்தை வெளியே காட்டாம புத்திசாலித்தனமாக யோசிக்க ஆரம்பிச்சுதான். ஓடினா பிடிச்சிடுவான், வேற என்ன பண்ணலாம்? ஆட்டுக்குட்டிக்கு ஒரு யோசனை வந்ததாம். ஆட்டுக்குட்டி ஓநாயை பார்த்து, ஓநாய் அண்ணா, எனக்கு ஒரு கடைசி ஆசை இருக்கு. ஓநாயும், கடைசி ஆசையா, என்ன அது? ஆட்டுக்குட்டி ஓநாய்கிட்ட, நீங்கள் ஒரு பாட்டு பாடுங்க, நான் அந்த பாட்டுக்கு நடனம் ஆடுறேன். ஓநாய் சிரிச்சுக்கிட்டே, இதுதான் உன் கடைசி ஆசையா? சரி, நான் ஆரம்பிக்கிறேன்னு பாட்டு பாட ஆரம்பிச்சுதான். குட்டி ஆடும் சந்தோஷமாக ஆட ஆரம்பிச்சுதான். ஓநாய் பாடுற சத்தம் அந்த காடு முழுக்க கேட்க ஆரம்பிச்சுதான். அப்போ தூரமாக நடந்து போயிட்டு இருந்த வேட்டை நாய்களுக்கு ஓநாய் பாடுற சத்தம் கேட்டுதான். ஓநாய் சத்தத்தை கேட்ட வேட்டை நாய்கள், நமக்கு ருசியான ஓநாய் கிடைச்சிருச்சுன்னு ஓநாய் திசையை நோக்கி ஓட ஆரம்பிச்சுதான். பாட்டு பாடிட்டு இருந்த ஓநாய் நாய்கள் ஓடி வரதை பார்த்த உடனே ஐயோ அப்படின்னு ஓட ஆரம்பிச்சிருதான். குட்டி ஆடும் பாதுகாப்பாக வீட்டுக்கு போயிருதான். குட்டி ஆடு அம்மா ஆட்டுக்கிட்ட போய், அம்மா, நான் ஒரு பெரிய ஓநாய்கிட்டேருந்து தப்பிச்சு வந்திருக்கேன், என்னை மன்னிச்சிடுமா, இனிமே உன் பேச்சை கண்டிப்பாக கேட்பேன்னு சொல்லிச்சான். அந்த நாளிலிருந்து குட்டி ஆடு அம்மா சொல்கிறதையெல்லாம் கேட்டுக்கிட்டு நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சுதான். குட்டீஸ், இந்த கதையிலேருந்து நாம் என்ன கற்றுக்கிட்டோம்? முக்கியமான விஷயத்திலிருந்து கவனம் சிதறக்கூடாது. பெரியவர்கள் சொல்வதை எப்போதும் கேட்டு நடந்துக்கணும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மறுபடியும் ஒரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறேன். பை குட்டீஸ்.